நடந்து போச்சு. எங்கள் ஊரில் சொல்லுவான், பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு கண்டா பெருமையாக ஒருத்தட்டையும் சொல்ல முடியாது லட்சியமா அப்படின்னு இவங்க போட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள்லாம் டிவி கேக்கு போட்டோம், விசிலுக்கு போட்டோம்னு எவனும் சொல்ல மாட்டான். விசில முழுங்குனவன் எப்படி இருப்பான்? முழுங்கி இப்போ நம்ம பயிலுக ஐயோ இங்கே வீடு அடிக்கிறான் அப்படிலாம் அல்லாதீங்க, விசில் அடிக்க சரியாயிரும். அப்போ வைத்தியகார பயிலு இது கரூர்ல உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கா? நீங்க இருக்கு டேய், மனிதாபிமானத்தின் மொத்த உருவம்டா நாங்க. எங்களை பார்த்து பேசாதரா, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. வேற்று நாட்டு ராணுவம், இன்னொரு நாட்டு ராணுவம், என் இனத்தின் பகை நாட்டின் ராணுவம் இலங்கை. அந்த ராணுவத்தால் 850 பேர் இந்த நாட்டின் குடிமகன், இந்திய நாட்டின் குடிமகன், சிட்டிசன் ஆஃப் இந்தியா, தமிழ் தேசியனத்தின் மகன் மகள் 850 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். அவன் வாழ்வாதாரத்திற்காகத்தான் கடலுக்குள்ள மீன் பிடிக்க சென்றான். அவன் படகு பறிக்கப்பட்டிருக்கு, சிறைபிடிக்கப்பட்டிருக்கா, சித்தவதை செய்யப்பட்டிருக்கா, கொலை செய்யப்பட்டிருக்கா. இந்த செத்து பிணமா வந்தவன் வீட்டிற்கு எவ்வளவு பணம் உதவித்தொகையாக, ஊக்கத்தொகையாக, வாழ்வாதாரத்திற்கு கொடுக்கப்பட்டது? யாராவது ஒருத்தன் சொல்லு. எந்த அரசாக இருந்தாலும் யாராவது ஒருத்தன் சொல்லு கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. அவன் குடும்பத்துக்கு வேற்று நாட்டு ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட தன் நாட்டு குடிகளில் எவனுக்காவது ஒருத்தனுக்கு அரசு வேலை அவன் குடும்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. அப்ப இங்க பேசு, ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. பெரும் வெள்ளத்தில் இதே தலைநகரில் பல குடும்பங்கள் செத்து மிதந்திருக்கு, பல பேர் உயிரற்று உடல் மிதந்து போயிருக்கு. அந்த குடும்பங்கள்லாம் இவ்வளவு ஒரு பேரிழப்பை சந்திருக்காங்கன்னு அரசு பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. எப்படிப்பட்ட ஆட்சி நகர்வு, எவ்வளவு கேவலமான ஆட்சி நகர்! இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற எவனும் இந்த செயலை எதிர்ப்பான்டா. சீமான் அவன் தம்பி தங்கச்சிலடா, எவனும் நாட்டை நேசிக்கிற எவனும் எதிர்ப்பான், எவனும் எதிர்ப்பான். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு எதுக்குடா 10 லட்சம் கொடுத்தீங்க? எது கொடுத்திய? காய்ச்சுவது குற்றம், குடிப்பது குற்றம், அதை அரசு 10 லட்சம் கொடுத்து ஊக்கப்படுத்துது என்றால் இது எப்படிப்பட்ட செயல்? திமுக ஆட்சியில் நடந்தது கள்ளக்குறிச்சியில். இன்றைய முதல்வர் அன்றைக்கு அங்கே சென்று பார்த்தார். இவரால் இடிபட்டு செத்தார்கள். அன்றைய முதல்வர் 2 செத்தார். இன்றைய முதல்வர் திசைக்கே போல திரும்பிட்டார். எப்படி நகர்த்துற நீ? என் நாட்டை எதை நோக்கி நகர்த்தி கொண்டு போற நீ? எந்த மாதிரி ஆட்சி முறை நிர்வாகம் அது? எப்படி? புல்வாமா மாவட்டத்திலே பயங்கரவாதிகளால் தாக்குதல், ராணுவ வீரர்களும் செத்தார்கள், மக்களும் செத்தார்கள். செத்த ராணுவ வீரன் குடும்பத்துக்கு அரசு பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கா? செய்தி வாட்சியா? செத்து போன மக்களில் அந்த குடும்பத்தில் அவனுக்கு அதை அரசு பண்ணி கொடுத்திருக்கா? பாத்தியா? பாத்திருக்க? பகல்காமில் செத்தானே அவனுக்கு அதை அரசு பண்ணி இல்லை ஊக்கத்தொகை, உதவித்தொகை கொடுக்கப்பட்டிருக்கா? நாட்டின் பாதுகாப்புக்கு சென்று ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றி செத்து உயிரற்ற உடலாக இந்த மண்ணுக்கு திரும்பி வந்தவன் வீட்டிற்கு எத்தனை லட்ச ரூபாய்களை இந்த அரசுகள் கொடுத்திருக்கு? ஊக்கத்தொகை அல்லது வாழ்நாள் உதவித்தொகை சொல்லு. அவன் குடும்பத்தில் ஒருவனுக்கு அரசு வேலை, ஏதாவது செய்தி சொல்லு, சொல்லு. அரசு விழா அல்லது சுதந்திர தின விழா அல்லது ஒரு பெரிய அரசு நிகழ்வு, ஒரு பட்டமளிப்பு விழாதிலே நெரிசல்ல சிக்கிட்டாங்க, அந்த குடும்பங்கள் இழந்துருச்சு தெரியாம. அப்படி ஒரு விபத்து இல்லையே இது. நீங்கள் அன்று ஒரு நடிகர், மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, இன்றைய முதல்வர்களே, அன்று நீங்கள் ஒரு நடிகர். உங்களை பார்க்க வந்தார்கள், நடிகரை பார்க்க வந்த நெரிசல். நீங்க வரலைன்னா கூட்டம் இல்லை, கூட்டம் இல்லை, நெரிசல் இல்லை. நெரிசல் இல்லை என்றால் அங்கே மரணம் இல்லை. அது ஒரு விபத்து. விபத்திற்கு காரணம் நீங்கள். நீங்க உண்மையிலேயே நீங்க தாய் முகாம்பிகைக்கு போறது, அப்புறம் தேவாலயத்தில் முட்டிக்கால் போட்டு நடந்தது, இதெல்லாம் உண்மையிலேயேன்னா சத்தியம்னா மனச்சான்று தொட்டு சொல்லுங்க. காரணம் நீங்களா? இல்லை. பழி போட்டார்கள், பழி போட்டார்கள். எத்தனை கருவி படம் எடுத்துக்கிட்டு இருந்தது? எத்தனை மேலே பறந்து கருவிகள், ட்ரோன், அந்த கருவி படம் எடுத்துக்கிட்டு இருந்தது. எல்லாரும் கீழே நின்னாங்க. மேல நின்று பேசின ஆள் யாரு? நீங்க. டாப்பாங்கில் வீடு மேல இருந்து கழுகு பார்வையில் மக்களை பார்த்து கொண்டிருந்த ஆள் யாரு? நீங்க.
அப்போ எவன் அங்கே ஒரு இடத்துல 10 பேர் புகுந்தா அந்த இடத்துல சலசலப்பு ஏற்படுமே, அப்போ நீங்கள் ஏன் நிறுத்தலை பேச்ச? அங்கே என்னன்னு பாருங்க, நீ ஏன் சொல்லலை? ஏன் சொல்லலை? பாதி பேசிட்டு உங்க காதுக்குள்ள வந்து இன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா அவர்கள் உங்கள் காதுக்குள்ள வந்து சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு தடவை எங்களுக்கு சொல்லுங்க. 3 முறை இந்திய புலனாய்வுத்துறை உங்களை வர சொல்லி விசாரிச்சிருக்கு. விசாரிச்சிச்சுல்ல? அதுகிட்ட கேட்க முடியாது என்ன கேள்வி கேட்டா என்ன பதில் சொன்னாருன்னு. நீங்க சொல்லுங்க, என்ன கேள்வியை முன்வைத்தார்கள், நீங்கள் சொன்ன பதில் என்ன? எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு சொல்லுங்க. பழி போட்டார்கள், ஆமாம் போட்டார்கள். இப்ப அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட. காவல்துறை யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட. சிபிசிடி சிறப்பு விசாரணை பிரிவு உங்ககிட்ட. உளவுத்துறை யார்கிட்ட? உங்ககிட்ட. போடுங்க ஒரு விசாரணை குழுவை, கண்டுபிடிங்க இதான் நடந்தது. சொல்லுங்க, சொல்லுங்க. அதை விட்ட நீங்க 20 லட்சம் ரூபா கொடுத்தீங்க, இன்னும் கூட 20 லட்சம் கொடுங்க, வேணாம்னு சொன்னா எங்களை அப்புறம் பேசுங்க. நீங்க தான் உச்சத்தை விட்டு 200 கோடி விட்டு, அப்ப அவ்வளவு காசு வச்சிருக்க நீங்க இன்னொரு 20 கோடி 10 கோடி எடுத்து எல்லாருக்கும் ஆளுக்கு 1 கோடியை கொடுங்க. நாங்க கேட்கல, கொடுங்க கொடுங்க. கள்ளச்சந்தையில் டிக்கெட் வித்த காசுலாம் இருக்குல்ல, எடுத்து கொடுங்க. நாங்கள் வேணான்னு சொல்கிறோமா? வேலை கொடு. உங்களுடைய நிதித்துறை அமைச்சர் மாரிய வில்சன் அவர்கள் பனிமலர் கல்லூரி வச்சிருக்கிற அதில் வேலை போட்டு கொடு. நாங்கள் வாழ்த்துறோம். துரை நீ வாழ்த்து பேசுகிறான். நாங்கள் ஒரு எல்லாம் நம்ம பிள்ளைகளை மகளை எல்லாரும் வாழ்த்து பேசுங்க. நான் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு வாழ்த்துறேன். கொடுக்க சொல்லு. பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து ஒன்று வச்சிருக்கிறாரு, அரைஸ்ன்ட்டு மைக்ரோ ஃபினான்ஸ், அதில் கொடு. வாய்ஸ் ஆஃப் காமனில் கொடு. நீங்கள் விஜய் வித்யாசரம்னு ஒரு பள்ளிக்கூடம் வச்சுருக்கீங்க, அதில் வீட்டுக்கு ஒரு வேலையை கொடு. நாங்கள் கேட்டால் சொல்லு. நாங்கள் உங்கள் ஃபோட்டோவுக்கு கும்பிட்டு கூட நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒன்று போடுங்க. அரசு என்றால் என்ன? முதல்ல அரசு என்றால் என்ன? எதுக்காக அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்குறீங்க? முதலமைச்சர் ஆகிட்டே கொடுக்குறீங்க. முதலமைச்சர் ஆகலை, ஒரு வேளை முதலமைச்சர் ஆகலை, என்ன பண்ணியிருப்பீங்க? அரசு வேலை கொடுத்துருப்பீங்களா? நீங்கள் சாட்சிகளை கலைக்கிறீர்கள். குற்றத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்குகிறீர்கள். நாளைக்கு என்ன விசாரணை நடக்கும்? நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், விசாரிக்கும் போது இவனுக்கு பூரா நீ காசை கொடுத்து வேலை கொடுத்தீங்க, என்ன பண்ணுவேன்? அவர் மாதிரி உண்டா சாமி, அவர் அப்படி சாமி.